வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க சாமியார் சொல்லி தூக்கி வாரி போட்டுக்கிறாங்க நம்ம அம்பிகா கிட்ட. இந்த பாருங்கம்மா, இந்த ஜாதகப்படி உங்க பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நேரம் இன்னைக்கு தான் காலையில என்கேஜ்மெண்ட் ஒரு பொண்ணோட நடந்து அப்படி இருக்க நேரம் அவன் யாருக்கு கழுத்துலையும் தாலி கெட்டல சாமி அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா வந்து சொல்றாங்க. இல்ல, உண்மையாட்டே உங்கள் பையன் யாருக்காவது தாலி கட்டியிருப்பாங்க, அப்படி உங்கள் மருமக தள்ளி ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு இதை போட நேரம் அப்படியே அரண்டு நம்ம அம்பிகா, அடடா இப்போ என் பையன் இருக்க நிலைமையில என் பையனுக்கு கிட்ட வந்து நான் எப்படி கேட்க முடியும்? பரிகார பூஜை அந்த பொண்ணு கையால் தானே செய்ய முடியும் அப்படின்னு வந்து பேரஞ்சது கணங்க நம்ம அம்பிகா இருக்க நேரம் வேற வழி இல்லை. அம்பிகா அம்மாவுக்கு வந்து நம்ம சமாதானப்படுத்தணும், உண்மையை வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்பிகாமா கையை வந்து பிடிக்கிறாங்கங்க நம்ம லட்சுமி. இந்த பாருங்கம்மா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க நம்ம அம்பிகா. ஒரு கட்டத்தில் கடவுளே பரிகார பூஜை செய்யறதுக்கு மருமக மகா இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரிகார பூஜையும் கையும் களவுமா முடிச்சுக்கிட்டு வராங்க. நம்ம கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் கவிதாவுக்கு ஒரு பேரிடி கணங்கா இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான். இதுக்கு மேலேயும் இந்த உயிரோடு இருக்கக்கூடாது. இருந்துனா கண்டிப்பாக வந்து யார் தன் நிலைமைக்கு காரணம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நோண்டி நொங்க எடுத்து என்னை பற்றி உண்மை வெளியே தெரிஞ்சிடும். கிட்ட ஏற்கனவே நல்ல மதிப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்க நேரம் திருவுக்கு என்னை பற்றி எந்த உண்மையும் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம கவிதா. அதுக்காகவே வந்து திருவை வந்து போட்டு தள்ளிடணும். இந்த மகா வந்து எப்பேரு பற்றி அவனுக்கு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாலும் நான் காப்பாற்ற விட மாட்டேன், அவனை போட்டு தள்ளதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கவிதா. இந்த சைடு என் பையன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, கொண்டு ஜாதகத்தை கொண்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்ம திருவோட ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு நம்ம லட்சுமியை கூட்டிக்கிட்டு வராங்க இந்த அம்பிகம்மா. அப்போதான் வந்து நம்ம லட்சுமி, ஐயோ இது பரத்வாஜ் சாமி, நம்ம ரெண்டு பேர்த்து எனக்கும் திருமுகம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த சாமி தான், இவருக்கு கண்டிப்பாக வந்து என்னை பார்த்தான்னா அடையாளம் தெரியும், கடவுளே நல்லூரமா இவருக்கு அடையாளம் தெரியக்கூடாது என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு அந்த சாமி கிட்ட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் பையன் ஆபத்தான நிலைமையில் இருக்கான் அப்படின்னு வந்து திருவோட ஜாதகத்தை தூக்கி கொடுக்குறாங்க அம்பிகம்மா. அதை பார்த்ததும் உங்கள் பையன் இப்போ கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இவனை காப்பாற்றணுன்னா ஒரே வழிதான், உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு கையால் வந்து தாலி நிலச்சி நிற்க ஒரு பரிகார பூஜை இருக்குது, அந்த பூஜையை முடிச்சானா தாலி பாக்கியம் நிலச்சிருக்கும், உங்கள் பையன் கண்ணை முடிச்சிருவான். என்ன சாமிஜி சொல்கிறீங்க? என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு காலையில் தான் நடந்துச்சு, அப்படி இருக்க நேரம் கல்யாணம் நடக்கலையே, அந்த பொண்ணை வச்சு செய்தா போதுமா பரிகார பூஜை? இல்லைம்மா, உங்கள் பையன் தொட்டு ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கான், அந்த பொண்ணை கையுங்களவுமா பிடிச்சிட்டு வந்து பரிகார பூஜையை செய்ய வைங்க. அப்படி ஒரு தப்பை என் பையன் என்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டான் போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம அம்பிகா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உங்கள் மருமக உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என் பக்கத்திலே தான் இருக்காங்களா, அப்படி யார் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா வந்து யோசிக்க நேரம், இதுக்கு மேலேயும் நம்ம வந்து மறைக்கக்கூடாது, ஏன்னா என் கணவருக்கு வந்து பரிகார பூஜை செய்து அவரை உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணராங்க லட்சுமி. அப்போ தான் சாமி அது என் கணவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து சொல்லுறாங்க. உடனே அம்பிகா அதிர்ச்சியில் பார்க்குறாங்க, என்ன மகா சொல்லுற, என் பையன் உன் கழுத்தில் தாலி கட்டுனானா, அப்போ திவ்யா கழுத்துலையும் தாலி கட்ட பார்க்குறானா, என்னை சுற்றி என்ன நடக்குது, என் பையன் ஒரு எறும்புக்கு கூட தீமை செய்தது இல்லையா, அப்படி இருக்க நேரம் உனக்கு எப்படி தாலி கட்டிட்டு திவ்யாவு கழுக்கத்துலையும் தாலி கட்ட துணிஞ்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அம்மா உங்கள் மையம் மேலே எந்த தப்பும் இல்லை, சொல்லப்போனால் என்னோட வாழ்க்கையை காப்பாற்ற ஒரு
இக்கட்டான நிலையில் உங்கள் பையன் எடுத்த முடிவுதாம்மா அது, வேறு வழியே இல்லை. ஒரு வயசானவர் என்னை கடத்தி தாலி கட்ட பார்த்தாரு, அந்த நேரத்தில் தெய்வம் போல் வந்த தெய்வம் இந்த உங்கள் பையன். ஆனால் அவருக்கும் ஒரு திவ்யாவை வந்து அக்காவை லவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் அவங்க வாழ்க்கையில் நான் எப்படிமா குறுக்க போய் நிற்க முடியும்? அதனால அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் வீட்டை விட்டு நான் அடிக்கடி வந்து இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ண நேரம் எல்லாம் என்னை போகாமல் விதி வந்து உங்கள் வீட்டிலே என்னை கெட்டி போட்டது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொல்லுறேன், இந்த உண்மையை நான் உங்கள்கிட்ட உடைச்சதே வந்து இந்த பரிகார பூஜை செய்யறான். உங்கள் பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இப்போவே இந்த பரிகார பூஜையை செய்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் பரிகார பூஜையை செய்ய களை இறங்கிட்டாங்க நம்ம லட்சுமி. அதோட சாமி வந்து, இந்த பாரு அம்பிகா, நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிடாத, இவ உங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த தெய்வம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு காவலே இவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அந்த அம்பிகா அம்மா வந்து நம்ம லட்சுமியை வந்து கையை பிடிச்சி, இந்த பாரு மகா, நீ என்னோட மருமகளா, நீ மருமகளாக வரணும்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனால் இதை காஞ்சனா எல்லாம் எப்படி ஏற்றுக்கிடுவாங்கன்னு தெரியாது. சரி, இப்போதைக்கு என் பையனோட உயிரை காப்பாற்றுவோம், நீ வந்து இந்த பரிகார பூஜையை செய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பரிகார பூஜையை வந்து நம்ம லட்சுமி வந்து செய்கிறாங்க. அதை செய்கிறதோட வந்து திருவுக்கு இங்கே கண்ணு முடிச்சிட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா டாக்டர் வராங்க, வெளியே நிற்க காஞ்சனா இவங்ககிட்ட எல்லாம், இந்த பாருங்க ஒன்றும் இல்லை, உங்கள் மாப்பிள்ளைக்கு அவர் கண்ணு முடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு நம்ம கவிதாவுக்கு அப்படியே பேய் அரைஞ்சிருக்கிறாங்க, அரடுறாங்க. என்ன இது இது அவனுக்கு உண்மை தெரிஞ்சுதான் அவ்வளோதான். ஏற்கனவே அந்த வேலைக்காரி மகா என்ன மிரட்டிட்டு போகிறா, இப்போ இந்த உண்மை தெரிஞ்சிட்டுனா இவருக்கு திருவுக்கு தெரிஞ்சுனா அவ்வளோதான், என்னை ஓரம் கட்டிடுவான். கடவுளே, இவனுக்கு இப்போமே ஒரு வேட்டு வைக்கணும், இவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகக்கூடாது, அதுக்குள்ளே இவனுக்கு கதையை முடிச்சு தள்ளணும் அப்படின்னு வந்து கௌதமுக்கு கால் பண்ணாங்க. என்னங்க, நம்ம நினச்சதெல்லாம் தப்பாக நடந்து போச்சு, லாரியை வச்சு ஏற்றினாலும் இந்த திரு உயிரை விடாமல, இவனுக்கு ஆயுஸ் கெட்டிதான் போல. இப்போ என்னென்னா அந்த மகா வேலைக்காரிக்கு நம்ம தான் வந்து திருவோட நிலைமைக்கு காரணம்னு தெரிஞ்சு போச்சு, அவள் என்னை மிரட்டுறா. அதை விட கொடுமை என்னன்னா, இப்போ அவன் கண்ணு முழிச்சிட்டான், அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண, எப்படியே இந்த மகாவால் நம்ம தான் அவனுக்கு எதிரி அப்படின்னு வந்து வெளியே தெரிய வரோம். நீ கவலைப்படாத, இவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு கதையை முடிச்சிடேன், இவன் உயிரோடையே இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம நினச்சது நிறைவேறும், திருவோட சொத்து ஆஸ்தி பஸ்து எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காலம் இறங்குறாங்கங்க நம்ம கௌதம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி யாரையும் நம்பி பிரோஜனம் இல்லை, நானே வந்து திருவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வெள்ளைக்கோட்டை தூக்கி மாட்டிக்கிட்டாங்க டாக்டர் கோலத்துக்கு. எப்படியாவது திருவோட ரூமில் போய் திருவுக்கு வந்து இந்த விஷ ஊசியை குத்தி ஒரே போட்டு தள்ளிட்டு வெளியேறிட வேண்டியதான், யாருக்கும் சந்தேகம் வராதவாறு பார்த்துடணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து கவிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னை கொஞ்ச நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படி இங்கே வருவீங்க, நான் வெள்ளை கோட்டை போட்டுட்டு டாக்டர் கணங்காவே வருவேன், யாருக்கும் எந்த சந்தேகம் வராது, இவனுக்கு ஒரு ஊசியை போட்டு அவனை திருவ அப்படியே வந்து கொண்டுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அரண்டு போய் நம்ம கவிதா, இது நல்ல விஷயந்தான், ஆனால் நம்ம இதில் மாட்டிக்க கூடாது கௌதம் அப்படின்னு சொல்லலாம், மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறாங்க நம்ம கவிதா கிட்ட கௌதம்.